ஹலோ, இன்னைக்கு நான் ஒரு உண்மையான சம்பவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். அது என்னன்னா, ஒரு மனிதனை ஆண்டவர் சாதனையாளரா மாற்றுறத பத்தி தான். நீங்க இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நிச்சயமா நீங்களும் ஒரு சாதனையாளரா மாறுவீங்க. ஸ்காட்லாந்து சேர்ந்த எரிக் லிடில் ஒரு மிகச்சிறந்த ஓட்டப்பந்தய வீரர். சீனாவுல ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்த மிஷனரி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். எரிக் லிடிலுடைய பள்ளி படிப்பிற்காக சீனாவில இருந்து லண்டன் போனார். லண்டன்ல எடின்பர்க் பல்கலைக்கழகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஸ்காட்லாந்துலயே சிறந்த ஓட்டப்பந்தய வீரர் அப்படின்னு பேசப்பட்டார். இவருடைய ஓட்டப்பந்தயம் நாடு முழுவதும் பெருமையாக பேசப்பட்டது. அந்நாட்டு பத்திரிகையாளர்கள்லாம் எரிக் லிடில புகழ்ந்து எழுதுறாங்க. எப்படி அப்படின்னா, இவர் ஒலிம்பிக் போட்டியில கலந்துகிட்டார்னா நிச்சயமா நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார் அப்படிங்கிறது எழுத ஆரம்பிச்சாங்க. இது எரிக் லிடிலுடைய கனவா மாறிச்சு. அந்த கனவு சீக்கிரமா நிறைவேறதுக்கு நேரமும் வந்துச்சு. 1924ல பாரிஸ்ல நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில கலந்து கொள்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த எரிக் லிடிலுக்கு கிடைச்சது. ஆனா அதுல ஒரு சோதனையும் இருந்துச்சு. பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டிக்கு காத்திருந்த எரிக்கோட கையில நிகழ்ச்சி நிரல் கொடுத்தாங்க. அதை பார்த்தோன்னே எரிக் லிடிலுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன் கேக்குறீங்களா? ஆமாங்க, அந்த நிகழ்ச்சி நிரல்ல அவர் ஓடுற 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த எரிக் லிடில் சின்ன வயசுல இருந்தே ஓய்வு நாள்ல கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதையும் சர்ச்சுக்கு போய் வர்ற பழக்கத்தையும் தவறாம வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதைத்தான் அவங்க பெற்றோர் அவருக்கு கத்து கொடுத்திருந்தாங்க. அதனால ஒரு சண்டே சர்வீஸும் மிஸ் பண்ண மாட்டாரு. போய் ஆண்டவரை ஆராதிச்சு கனப்படுத்துவாரு. ஆனா இவருடைய 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ் ஒலிம்பிக் போட்டியில ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதுனால இதுல கலந்துக்கிறது அவருக்கு ரொம்ப சவாலா இருந்துச்சு. ஸ்காட்லாந்து தேசம் முழுவதுமே இந்த எரிக் லிடில் ஒலிம்பிக்ல வெற்றி பெற போறாரு அப்படின்னு ஆர்வமா அவருடைய வெற்றிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த எரிக் லிடில் சொன்னாரு, நான் இந்த ஒலிம்பிக்ல 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நான் கலந்துக்க போறதில்ல, ஏன்னா அது சண்டே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பெரிய எதிர்பார்ப்போட இருந்த ஸ்காட்லாந்து மக்களுக்கு இந்த முடிவு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. யாரெல்லாம் அவரை புகழ்ந்து பேசுறாங்களோ, எந்த பத்திரிகையெல்லாம் அவரை புகழ்ந்து எழுதினாங்களோ, இப்ப அவங்களே அவரை வசப்பாட ஆரம்பிச்சுட்டாங்க. அவரை தேச துரோகிங்கிற முத்திரையும் குத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒண்ணு, இது எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக சகிச்சுக்கிட்டாரு இந்த எரிக் லிடில். ஆனா அவர் மனம் தளராம தொடர்ந்து தன்னை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1924 ஜூலை மந்த் 11ஆம் தேதி நடந்த 400 மீட்டர் ரன்னிங் ரேஸுக்கு தன்னுடைய பெயரை பதிவு செஞ்சார். எல்லாரும் சொன்னாங்க, இவர் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸுக்கு தான் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாரு, 400 மீட்டர் ரன்னிங் ரேஸுக்கு பிராக்டிஸ் பண்ணல, அதனால கண்டிப்பா இவரால 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு நடந்த அந்த 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல ஓடி அவர் தங்க பதக்கத்தை வாங்கினாரு. அது மட்டும் இல்ல, இவருக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு இவருடைய சாதனைகளை யாரும் தோற்கடிக்கவே முடியல. அப்படிப்பட்ட சாதனையை செஞ்சு முடித்தார் இந்த எரிக் லிடில். இப்ப எல்லாரும் ஓடுனாங்க, அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஹலோ எரிக் லிடில், நீங்க எப்படி இந்த சாதனையை செஞ்சு முடிச்சீங்க அப்படின்னு எரிக் லிடில கேட்ட போது எரிக் லிடில் சொன்னாரு, நான் என்னுடைய ஆண்டவரை ஓய்வுனால ஆலயத்தை கனப்படுத்தினதுனால ஏன் ஆண்டவர் என்னைய கனப்படுத்தி இந்த சாதனையை செய்யும்படி எனக்கு உதவி செஞ்சார். நான் 400 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல நான் பயிற்சி எடுக்கிறதா, ஆனா காட் எனக்கு உதவி செஞ்சதுனால நான் இந்த ரன்னிங் ரேஸ்ல நான் ஜெயிக்க முடிஞ்சது, அவர் என்னைய கனப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னார். ஆமாங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுறார். ஹலோ, நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஓய்வு நாள் ஆராதனைய மிஸ் பண்ணாம ஆண்டவரை கனப்படுத்தி செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை கனப்படுத்துறத, உங்களை சாதனையாளரா மாற்றத எந்த மனுஷனாலும் தடை பண்ணவே முடியாது. அதனால ஆண்டவரை கனப்படுத்துங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். God bless you.